அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் போன மாதம் தான் முதல் தடவையாக இங்கே வந்தேன். நான் வந்தோடனே எல்லாரும் ஐயா பண்ணுறதையும் எல்லாரும் சாட்சி சொல்லிட்டு நான் நினச்சி என்ன அறியாமே ஒரு ஆனந்தம், சந்தோஷம். நம்மளும் இந்தமாரி ஒரு சாட்சி சொல்லணும்னு இருந்தேன். அதேமாரி நான் எதை குறித்து நான் உட்கார்ந்தனோ அதை என் தேவன் ஒரு 4 நாள்லேயே அதை சொன்னா என்னன்னா, எனக்கும் எங்கள் ஒய்ஃபுக்கும் சண்டே ஆகி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்டு ஒன்றுமேல பேச்சுவார்த்தை அப்படியே சண்டே ஆகி பசங்க இட்டுன்னு போயிட்டாங்க. ஒரு ஒரு வாரத்தில் வந்துடுவாங்க அப்படி இப்படியெல்லாம் இது பண்ணால் பார்த்தா ஒரு மாதமாக வரல. போன அமாவாசை வர சொல்லலாம். நான் ஒண்டியாக தான் வந்தேன் எங்கள் தங்கச்சி கூட. வாண்ணா நீ ஒரு தடவை வந்து பாருண்ணா அப்படின்னாங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன். அன்னைக்கு அன்பை குறித்து ஒரு மெசேஜ் எடுத்தேன். உடனே நான் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், மேலே கோவத்தில் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லார் நம்பரும் பிளாக் லிஸ்ட்டில் போட்டேன். சரி அவங்களும் இப்படி பண்ண சொல்ல எனக்கு 3 பையன் பசங்க படிப்புக்காக நான் இட்டுன்னு போயிட்டு எங்கள் தங்கச்சி தான் இட்டுன்னு போய் வந்தாங்க. அவங்க அம்மா வீட்டில் போய் உட்காந்துட்டாங்க. சரி எதுக்கு அவங்க தான் போயிட்டாங்க, நம்மள அறியாமல் பிள்ளைங்க இது பண்ணாமல் போயிட்டாங்க. அவங்க நம்பரும் தேவையில்ல, அவங்க குடும்ப நம்பரும் தேவையில்ல, பிளாக் லிஸ்ட்டில் போட்டேன். எங்கள் தங்கச்சி கூட சொன்னாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் இல்லை. ஆனால் அன்றைக்கி நைட்டு அந்த அன்பை குறித்து மெசேஜை கேட்ட உடனே இங்கே தான் மேல் பக்கம் தான் அவங்க வீடு. அந்த நைட்டே என்ன பண்ணால் என்ன அறியாமே சரி நைட்லேயே போய் பார்க்கலாம், ஒரு மாதமாக பார்க்கக்கூடாதுன்னு இருந்துவேன். உடனே நைட்டே போய் பார்க்கலாம். உடனே அன்னைக்கே பிளாக் லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டேன். ஆண்டவர் அந்த மகிமையை எனக்கு கொடுத்தாரு. கண்டிப்பா இந்த இடத்துக்கு என் மனைவி என் பிள்ளையும் கூப்பிட்டு வரணும். நான் இப்ப எங்க மனைவி எங்க 3 பசங்க வந்துருக்காங்க. இதுதான் என் குடும்பம். சண்டை அந்த அளவுக்கு ஒரு சண்டையும் கிடையாது. அதாவது சொல்றாங்க ஒப்பு சப்பு இல்லாத சண்டை, அந்த மாரி தான். அதாவது அந்த ஈகோன்றது 2 பேருக்குமே அப்படியா, நீ என்ன சொல்றது நான் என்ன சொல்றது. எனக்கு அப்பா அம்மா கிடையாது, நான் ஒரு ஆள் தான். அவங்களுக்கு எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க போய் உட்காந்தோன்னு என்ன பண்ணாங்க, அப்பா சாப்பாடு போடுவோம், அக்கா பார்க்கும். அவங்களுக்கு ஒரு தெம்பு வந்துச்சு. நம்ம வீட்டுக்காரனா கூட ஒருத்தர் தான் போடுவாரு. நம்ம குடும்பத்துல எல்லாருமே நம்ம புள்ளைய பாத்துறாங்கல்ல, சரி உணவு இருக்கணும். அதனால நான் தான் சரி புள்ளையோட படிப்படுமேனு பேசி எப்படியா கடவுள் அப்படிதான் நினைச்சு நான் இருந்தேன். ஆனா கடவுள் அந்த அன்பை குறித்து மெசேஜை கேட்டோன்னே பிள்ளைங்களுக்கு ஒசரமாக நீ பேசக்கூடாது, மனைவியும் இருந்தாதான் அது குடும்பம். அதனால அவங்க தாழ்ந்து போனா கூட நீ தாழ்ந்து போன்ட்டு அன்னைக்கு நைட்டே இங்கிருந்து நான் கிளம்ப சொல்லிவே என்னை உணர்த்தினேன். 1ஆம் தேதி நீர் அன்னைக்கு அவங்க வீட்டு அந்த தான் நான் இருந்தேன். கூப்பிட்டேன், அவங்க அண்ணெல்லாம் பேசினாங்க. அப்புறம் அவங்களே மறுநாள் வந்தாங்க. இது கடவுளுக்கு நன்றி. எங்களை இங்கே சாட்சியாக நிறுத்தின என் குடும்பத்தை நிறுத்தினதுக்கு கடவுளுக்கு நன்றி.